ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமாவில் ரொமான்ஸ், காமெடி, ஃபேண்டசின்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்த ஒரு ஜாப்பனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனே ஹீரோயின் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து கொஞ்சம் பயந்த டைப்பு, டைப்பு, கொஞ்சம் தயக்கம் உள்ளவங்க. இவங்களுக்கு ஸ்கூலில் ஒரு பையன் மேலே க்ரஷ் இருக்குது. ஸோ அந்த பையனுக்கு இன்னைக்காச்சும் ப்ரப்போஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இவங்க ரெடி பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. ஸோ அங்கே ஸ்கூலுக்கு போயாச்சு. இங்கே ஒரு பொண்ணு வரா. இது வந்து நம்ம ஹீரோனோட ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணுவாள். ஸோ ரொம்பவே நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு இங்கே கேம்பஸ்க்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ வரக்காக, அதாவது இவங்க க்ரஷ் வரக்காக. ஸோ அப்படியே பதட்டத்தோடு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ வராரு. என்ன ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்களுக்கு பயம் வந்துருச்சு, வாய் வரமாட்டேங்குது. ஸோ அப்படியே தட்டு மாதிரி சொல்லியாச்சு, இந்த மாதிரி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோ எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸை மாற்றுன்னு சொல்லிட்டு ஹார்ஸாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அங்கே ஹீரோனுக்கு ரொம்பவே சோகமாயிடுச்சு, என்னடா இது இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஸோ இவங்க ரொம்பவே சோகத்தோடு வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்த நாள் இவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறக்கே பிடிக்க மாட்டேங்குது. ஸோ வேறு வழி இல்லாமல் சும்மா ஸ்கூலுக்கு போகிறாங்க, வீட்டுக்கு வராங்க. ஸோ அப்படியே இவங்களுக்கு டிப்ரெஷனாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படியே காலேஜ் லைஃப் முடியுது. ஸோ அப்படியே 10 வருஷம் ஓடிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் ஆளே மாறிட்டாங்க. அவங்களே செல்ஃப் கான்ஃபிடென்ட் எல்லாம் பில்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ சூப்பராக மாறிட்டாங்க. ஸோ வந்து இப்போ ஒரு பார்லரில் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. ஸோ அப்படியே பார்லரில் போய் வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக லைஃப் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்களே, ஸோ அவங்க வராங்க. ரொம்ப நாளாச்சு போல் மீட் பண்ணி இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃப்ரெண்டு கேட்குறாங்க, 29 வயசாச்சு உனக்கு, இன்னும் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின் இருந்துக்கிட்டு அதை பற்றியெல்லாம் பேசாத, எனக்கு இப்போ வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு என்ன நீ இன்னும் ஃபஸ்ட் லவ் நினச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. ஐயே அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹீரோ மேலே எப்படி க்ரஷ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. ஒரு நாள் இவங்க ஸ்கூலில் வந்து உங்கள் ஸ்கூலில் இவங்களே தான் க்ளீன் பண்ணுமா. ஸோ அவங்க கிளாஸில் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே குரூப்பாக 4-5 பசங்க மட்டும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க வேலை பார்க்காம. ஸோ அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு வேணே வந்து ஒரு பையன் வந்து வேலை கொடுக்குறான், என்னோட வேலையை நீயே பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் தான் பயந்தவங்களாச்சு, சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி விட்டுறாங்களா. ஸோ அங்கே ஹீரோ இருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த பையன் கிட்ட உன்னோட வேலையை நீ தான் பார்க்கணும், அந்த பொண்ணை தொல்லை பண்ணாதன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ அப்போலேருந்து நம்ம ஹீரோ மேலே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வந்திருக்கு. ஸோ அப்போலேருந்து நம்ம ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படியே கட்டின எங்கள் ஃப்ரெண்டு வந்து சரி ஓகே நம்ம சாயங்காலம் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணலாம் வா வேலையை முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ சாயங்காலம் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்டை பார்க்குறக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ இங்கே போனால் ஏதோ மீட்டிங் மாதிரி கேதர் பண்ணி வச்சுருக்காங்க. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா மேட்ச் மேக்கிங் பார்ட்டியாமா. அதாவது சும்மா பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினுக்காக ஃப்ரெண்டு அரேஞ்ச் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்து பயம் வந்துருச்சு, என்ன பண்ணி வச்சுருக்கேன் நான், எதுக்குமே ரெடி ஆகலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பயப்படாத எல்லாம் ரிலாக்ஸாக எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்டு சில் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்து கிராஸ் ஆகி போகிறா. இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அந்த பொண்ணு பேர் வந்து கூயி. ஸோ ஒரு சுமாரான ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு ரொம்பவே சோகமாக டல்லாக இருக்கா அந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இது ஞாபகம் இருக்கா, நம்ம ஸ்கூலில் படித்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இவ வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டா, ஏதோ ஷாக்கிங்கான ரியாக்ஷனை கொடுத்துட்டு இவ பாட்டுக்கு போயிட்டா. ஸோ இங்கே எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த பையன் வந்து ஹீரோயின் கிட்ட எப்படி இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு எல்லாத்தையுமே ஜட்மெண்டல் டோன்லேயே கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோனுக்கு இது புதுசு தானே. ஸோ இவங்களும் பயந்துக்கிட்டு ஆமாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே சமாளித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்ட்டி முடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோயின் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த குய் பொண்ணு இருக்கால, ஸோ இந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துக்கிட்டு இருக்க பேசுகிறக்காக. ஸோ அப்போ கரெக்டாக அந்த பையன் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருந்தால, ஸோ அவன் வந்துட்டான். நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு நம்பர் வாங்கிக்கிட்டு இருக்கான், நம்ம 2 பேரும் வெளியே போகலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பையனோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஸோ அவன் வந்துட்டான். ஸோ அவன் வந்ததுக்கப்புறம் சரி ஓகே எல்லோரும் திரும்பி டின்னர் சாப்பிட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு அந்த குய் பொண்ணை வந்து பார்த்துடுறா. நீ வேணா வரியா எல்லாரும் சேர்ந்து ஒன்றா டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட அந்த பொண்ணு வந்து பயந்தடிச்சிட்டு ஒளியே போயிட்டா. ஸோ ஹீரோனுக்கு ஷாக் ஆகிடுச்சு, என்னடா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பசங்க இருக்காங்கல்ல, ஸோ இவங்க வந்து இந்த பொண்ணை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை பார்த்தியா, மூஞ்சியை பார்த்தியா, ரொம்பவே கேவலமாக இருக்கா, அட்லீஸ்ட் ட்ரெஸ்ஸஸ் நல்லா போட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்களா. ஸோ நம்ம ஹீரோனுக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு நம்ம ஹீரோ சொன்னது. ஸோ செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. இப்படி தான் பேசுவீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணா அப்பன்னு திட்டிட்டு ஸோ அங்கே வந்து வெளியில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க.
என்னடா இது வாழ்க்கை, எல்லாருமே இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாக வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு வந்து சமாதானப்படுத்துறதுக்காக வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கும்போது ஃப்ரெண்டையும் பார்த்து கண்ணா பண்ணான்னு கத்திட்டு போயிட்டாங்க. உனக்கு என்ன, உன்ன மாதிரி எல்லாருக்குமே லவ் கிடைச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டையும் திட்டிட்டு இவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ செம கடுப்போடு இருக்காங்க. ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க ஸ்கூல் டேஸில். நம்ம ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பின்னாடி உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. எல்லாருமே இப்படி தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு செம்ம கடுப்போடு அந்த ஃபோட்டோவை கிழிக்கிறாங்க. கிழிச்சதுக்கப்புறமே ஏதோ ஒரு லைட் மாதிரி வந்து ஏதோ ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. டக்குன்னு இவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி வந்து அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தா இவங்க ஸ்கூலில் இருக்காங்க. அதுவும் உங்கள் ஃப்ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஃபோட்டோவை கிழிச்சாங்கல்ல, ஸோ அந்த ஃபோட்டோ இப்போ தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னது ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை பார்த்து கேட்க ஃப்ரெண்டு முழிக்கிறாங்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே சுற்றி முற்றி பார்த்தா இவங்க ஸ்கூலில் இருக்காங்க. என்னடா நடக்குது, கனவுக்கு இது காணிட்டுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோ பின்னாடி இருக்காரா, சவர் இருந்துக்கிட்டு என்ன ஃபோட்டோ நல்லா வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. எல்லாம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பேரை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்களா. ஸோ ஹீரோட பேரை கேட்டதுக்கப்புறம் இவங்க சாக்கை திரும்பி பார்த்தா ஹீரோ இருக்காரு. இவருங்கடா எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பேச்சு மூச்சு வர மாட்டேங்குது. அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு என்ன அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க, சரி உனக்கு ஹீரோவோட நம்பரை வாங்கி தரட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து 2 பேர் நம்பரை ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயினும் ஃபோன் எடுத்து பார்த்தா ஃபோன் ரொம்பவே பழங்கால ஃபோனாக இருக்குது. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஸோ அவங்க ஃபோன் நம்பரை வாங்கிட்டு இவங்க சாக்கோடையே வீட்டுக்கு வந்து தூங்கியாச்சு. ஸோ அப்படியே கட் பண்ணால் காலையில் விடியுது, எந்திரிக்கிறாங்க. என்ன ஒரு வினோதமான கனவுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு வந்து கண்ணாடியை பார்த்தா பழைய ஃபேஸில் இருக்காங்க. அவங்க என்னடா இது இவ்வளோ சின்னதாக இருக்கும், இவ்வளோ நல்லாவே இல்லையே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாக்காயிட்டாங்க. ஸோ இப்போ இது கனவு இல்லையா, நிஜமாவே நடந்துகிட்டு இருக்கா, என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் போக பார்த்தா அம்மா வராங்க. அம்மா ரொம்பவே எங்கே இருக்காங்க, என்னம்மா ரொம்ப எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவை பார்த்து கேட்க என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சரி ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பாட்டுக்கு போயாச்சு. இங்கே ஹீரோனுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. சரி ஓகே டைம் ஆச்சு ஸ்கூலுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்ப பார்த்தா மூஞ்சி வேறு இப்படி இருக்கே. ஸோ மூஞ்சியை மாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட மேக்கப் கிட்டலாம் வாங்கிட்டு இவங்க தான் ப்ரொஃபஷனல் ஆச்சு. ஸோ மேக்கப்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ ஆளையும் மாற்றிட்டு ஸோ அடித்து பிடிச்சி ஸ்கூலுக்கு ஓடுறாங்க. ஸோ அங்கே போனால் ஸ்கூலே பேனு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயினை, யாரா இந்த புது பொண்ணு ரொம்ப சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே போனால் எல்லாம் பேனு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யாரா இந்த புது பொண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் பாட்டுக்கு போய் இவங்களோட பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பக்கத்தில் ஃப்ரெண்டு இருக்காங்களா, இது வந்து ஹீரோயினோட சீட்டு யார் மணின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு பேனு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் முடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பின்னாடி ஹீரோ இருந்துக்கிட்டு அதுதான் நம்ம ஹீரோயின்னு சொல்லிட்டு இவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ ஃப்ரெண்டு வந்து அப்படியே பக்கத்தில் போய் பார்த்தா எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. நீ தானே அது, என்ன இவ்வளோ க்யூட் ஆகிட்டு அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்க. ஆமாம் நீ எப்படி கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. அது என்ன பெரிய வித்தியாசமா, அப்படியே தானே இருக்கா, அவள் எப்போ பார்த்தாலும் வியர்டாக ட்ரெஸ் போடுவா, ஆனால் ஃபேஸ் மட்டும் அவளுக்கு எப்பயுமே க்யூட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரா. எல்லாருமே பேனு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு பேச்சு மூச்சே வர மாட்டேங்குது. என்ன இப்போ சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ எல்லாருமே ஷாக் ஆகிட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. ஸோ நம்ம ஹீரோனுக்கு பதட்டம் ஆகிட்டு ஸோ அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இங்கே வெளியே வந்துட்டு என்னடா நடக்குதுங்க, நம்ம என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன கனவு காணிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. இது கனவாக இருந்தால் நம்ம கண்ணு கிளியராக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸில் கார் போகுது பார்க்குறாங்க, நல்லாவே தெரியுது. சரி ஓகே நல்லா கேட்காதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லாவே கேட்குது காதெல்லாம். இது கனவாக இருந்தால் கண்டிப்பாக மற்றவங்களோட டச்சு நம்மளுக்கு ஃபீல் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது தடிக்கி நம்மளால கீழே விழுக போயிட்டாங்க. ஸோ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிட்டாரு. ஸோ இப்போ ஹீரோவை டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க. ஆமாம் டச் பண்ண ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்போ நிஜமாவே இங்கே தான் இருக்கோமான்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு தனியாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கிட்ட வேற இது என்ன வருஷம்னு கேட்குறாங்க. என்னாச்சு எனக்கு ஏதோ மண்டையில் அடிபட்டுச்சான்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் எடுத்து காட்டினா 2010ன்னு காட்டுது. எங்கடா இருக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடியே வந்துட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இவங்க டைம் ட்ராவல் இது பண்ணி வந்துட்டோமான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இந்த டோரிமானெல்லாம் பார்ப்பாங்க போல். ஸோ அந்த ட்ராயர்லாம் திறந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இங்கே தான் டைம் மிஷின் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கெல்லாம் எதுவும் இல்லை. என்னடா இது வினோதமாக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே ஃப்ரெண்டு கூட தான் நடந்து போய்கிட்டு இருக்காங்களா. ஸோ இப்போ ஃப்ரெண்டு கிட்ட இவங்களோட ஸ்டோரியை, டைம் ட்ராவல் ஸ்டோரியை இவங்களே ஒரு கதை எழுதி சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் டைம் ட்ராவல் பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தெரியும், அவன் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் தான் சொல்லிக்கிட்டு இருப்பா, ஸோ அவகிட்ட வேணா நான் கேட்டு பார்க்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. சரி அந்த பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக எனக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணித்தான்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட் பண்ணி எங்கள் கிளாஸை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு வந்து ஃபேன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டாங்க. ஸோ எல்லா பசங்களும் நம்ம ஹீரோயின் கிட்ட தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா. ஸோ அவங்களை அப்படியே கூலாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்டு தான் வந்து ஹீரோயினை காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க வழக்கம் போல். நம்ம ஹீரோனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு தான் எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே கூட இருக்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஸோ அவங்க அப்படியே பழசை நினச்சி பார்க்குறாங்க,
இவங்க ஃப்ரெண்டை திட்டினாங்கல்ல இவங்களோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில். ஸோ அதை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவளை போய் திட்டோமே, அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே தனித்தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட்டின அடுத்த நாள் இவங்க கிளாஸுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து வேறு ஏதோ பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காளா. ஸோ அதை வந்து நம்ம ஹீரோ அங்கேருந்து ஒளிஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன நம்ம ஹீரோ ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் வந்து நீ ரொம்பவே ஓவராக மேக்கப் போட்டிருக்க, ஸோ அதை பார்க்கவே சகிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திரும்பி ஹார்ஸாக இந்த மாதிரி சொல்லி விட்டாரு. ஸோ அந்த பொண்ணு ரொம்பவே சோகமாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட போய் சொல்கிறாங்க, எதுக்கு இந்த மாதிரி ஹார்ஸாக பேசிக்கிட்டு இருக்க, அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. என்னோட கேரக்டர் மோஸ்ட்லி யாருக்கும் பிடிக்காது. ஸோ அவள் என் கூட டேட் வந்துட்டு அவள் டிஸப்பாயிண்ட் ஆகிட்டா நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் ஹார்ஸாக சொல்லி விட்டேன். ஸோ இப்போ வந்து அவள் என்னை வெறுத்துட்டு மறந்துட்டு ஹாப்பியாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரா. ஸோ இப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ ஹார்ஸை சொன்னது தான் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். டிஸப்பாயிண்ட் ஆகிறது கூட அவ்வளோ பிரச்சனை இல்லை, அவ்வளோ வெளியே தராது. நீ இப்போ சொன்ன பார்த்தியா, அதுதான் பயங்கரமான வெளியே தரும்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே ஹீரோக்கே சங்கடமாயிருச்சுன்னா அது இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஹீரோயின் போய் அந்த பொண்ணை சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்காளா. ஸோ இவங்களுக்கு தான் மேக்கப் போடுறதுக்கு தெரியுமே. ஸோ அந்த பொண்ணுக்கிட்டே அப்படியே பேசி ஜாலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேக்கப்லாம் போட்டு. ஸோ இங்கே ஹீரோ வெளியே நின்று இதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ரொம்பவே சங்கடமாக போச்சு. ஸோ இங்கே ஹீரோயின் கீழே வந்ததுக்கப்புறம் ஹீரோ சாரி கேட்குறாரு. ஸோ அப்படியே 2 பேர் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு வந்தாச்சு. நம்ம ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே ஜாலியாக பேசிட்டு விளையாண்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்களா. ஸோ அதை பார்த்து ஹீரோனுக்கு டவுட் வந்துருச்சு, இவங்க 2 பேர் ஒருவேளை லவ் பண்ணுறாங்களோன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா. நம்ம ஹீரோ அவ்வளோ சீக்கிரமாக சிரிக்க மாட்டார். ஆனால் நம்ம ஃப்ரெண்டு கூட மட்டும் ஜாலியாக சிரிச்சுட்டு பேசிக்கிட்டு இருப்பாரா. இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுமா. ஸோ நம்ம ஹீரோனுக்கு டவுட் வந்துருச்சு, இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்களோ, இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க பாடி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி யோசிச்சுக்கிட்டே ரோட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அங்கே ஏதோ ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டு நைட் ஆயிடுச்சா. ஸோ வந்து அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. சரி இப்போ மிச்சம் எவ்வளோ காசு இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏதோ ரொம்ப கம்மி அமௌண்ட்டு தான் இருக்கா. ஸோ அதுவும் டமாலும் கீழே வந்துருச்சு ஸ்டெப்ஸில். ஸோ அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ கூப்பிட்றாங்க, என்னத்தை தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. யாரான்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே எட்டி பார்த்தா நம்ம ஹீரோ இவங்க பார்த்து பயந்துட்டாங்க. நீயா, நான் பயந்துட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் காயின் தேடிட்டு இருக்கேன், அது கீழே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சரிவா ஒன்றா போகலான்னு சொல்லிட்டு இங்கே 2 பேர் அப்படி நடந்து போய்கிட்டு இருக்காங்களா. ஹீரோனுக்கு அப்படியே கனவு நிறைவேறின மாதிரி அப்படியே சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுலேயே ஒரு யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம ஃப்ரெண்டை பற்றியும் ஹீரோ கிட்ட விசாரிக்கலாம், இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இவங்க குறுக்கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. லவ்வை பற்றியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்களா. ஸோ ஹீரோ இருந்துக்கிட்டு நீ எதுக்கு என்னோட லவ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸ் அப்பில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரா. இவங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஸோ அப்படியே கட்டின இந்த சைடில் ஃப்ரெண்டு வந்து இவங்களோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அது அந்த ஸ்டோரி சொல்கிற பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வேற சொன்னாங்கல்ல. ஸோ அந்த பொண்ணுக்கு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. யார் இந்த பொண்ணு, அந்த குயின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தால. ஸோ அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. ஸோ இந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவள் வந்து உங்ககிட்ட டைம் ட்ராவல் பற்றி பேசணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஃபோட்டோவை அந்த பொண்ணுக்கிட்ட காட்டுறாங்க. அந்த பொண்ணு பார்த்து ஷாக் ஆகிட்டா. ஸோ அங்கே பேசி முடிச்சுட்டு ஃப்ரெண்டு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்களா சைக்கிளில் அப்படியே ஃபன் பண்ணிட்டு. ஸோ இதை நம்ம ஃப்ரெண்டு பார்த்து இவங்களுக்கு லைட்டாக சோகமாயிடுச்சு. ஸோ அப்படி கட் பண்ண அடுத்த நாள் கிளாஸுக்கு வராங்க. ஸோ எங்கள் ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் கிட்ட அந்த ஸ்டோரி சொல்கிற பொண்ணை பார்த்த விஷயத்தை இவங்க சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவள் கொஞ்சம் பிஸியாக இருக்காலாமா, கொஞ்சம் நாள் உன்னை மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயாச்சு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டோட டேபிளில் போய் நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் நம்ம ஹீரோ கூட எடுத்த ஃபோட்டோஸாக நம்ம ஃப்ரெண்டு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்களா. என்னடா அதே லவ் பண்ணுறாலோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஃப்ரெண்டும் ஹீரோயினும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஃப்ரெண்டு பாட்டுக்கு பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்களா. கரெக்டாக ஆப்போசிட்டில் வந்து ஹீரோ சைக்கிளில் வராரு. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்டு ஓடி போய் சைக்கிள் ஏறிட்டு அவங்க 2 பேர் ஜாலியாக சைக்கிளில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்களா. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு செம கடுப்பாயிடுச்சு. சங்கந்து அப்படியே கடுப்போடு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஆப்போசிட்டில் அந்த குய் பொண்ணு வரா. ஸோ அப்போ நம்ம ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட இந்த பொண்ணை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டை பார்த்துட்டு வணக்கத்தை போட்டு இவங்களுக்கு இப்போதைக்கு அந்த ஃப்ரெண்டு மேலேயும் அந்த டைம் ட்ராவல் பற்றியெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஃபஸ்ட்டு இவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இங்கே ஹீரோயின் அப்படியே உட்காந்துக்கிட்டு ஃபோனில் ஃபோட்டோஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்டோட ஃபோட்டோஸை. இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரே ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க, உங்கள் ஸ்கூலில் வேறு கேம்ப் வருதில்ல, அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. இவங்க அப்படியே பழசை நினச்சி பார்க்குறாங்க. ஆக்சுவலாக இவங்க லைஃப் எல்லாமே ஏற்கனவே வாழ்ந்துருக்காங்கல்ல. ஸோ போன வாட்டி இந்த மாதிரி கேம்புக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு மோசமான சுச்சுவேஷன் இவங்களுக்கு நடந்திருக்கு. என்னதுன்னா இவங்க கேம்புக்கு போயிருக்காங்க. ஃப்ரெண்டு வந்து எல்லா வேலையும் பிரித்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோவும்
ஹீரோயினும் ஒன்றா செய்கிற மாதிரி ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. ஹீரோ இருந்துக்கிட்டு இவ கூட நான் வேலை செய்ய முடியாது, நான் ஃப்ரெண்டுக்கு ஒரு செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிருக்காரா. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திரும்பி இதெல்லாம் நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அப்படியே கட்டினா எங்கள் ரூமுக்கு வந்து சரி என்னெல்லாம் ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. இங்கே வந்து பார்த்தா எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்பவே காமெடியாக இருக்குது. இதெல்லாம் போட்டு போனால் நம்மளை கலாய்ச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட்டு ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டு கடைக்கு போகிறாங்க. ஸோ அங்கே கடைக்கு போட்டுட்டு போகிற கூட ஒரு நல்ல ட்ரெஸ் கூட இல்லை, ஏதோ ட்ரெஸ்ஸை போட்டு போகிறாங்களா. ஸோ அதை பார்த்து ஃப்ரெண்டே கலாய்க்கிறாங்க. என்னது இது ட்ரெஸ்ஸில் எதுமோ எழுதியில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்க. நீ கம்னு எனக்கே ஒரு மாதிரியா இருக்குது, ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸை வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு வந்து ரொம்பவே சின்சியராக கேரிங்காக நம்ம ஹீரோயினுக்கு ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா. ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கே ஃபீலிங் ஆயிடுச்சு, இவ்வளோ நல்ல ஃப்ரெண்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இவளை ஹர்ட்டே பண்ணக்கூடாது, சப்போஸ் இவளுக்கு ஹீரோவை பிடிச்சா நம்ம விட்டு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அவங்க பாட்டுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஸோ அங்கே டிஸ்டன்ஸில் ஹீரோ வரதை நம்ம ஃப்ரெண்டு பார்த்துடுறாங்க. அங்கே பாரு ஹீரோ வேறு வராருன்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோவை கூப்பிட போயிட்டாங்களா. இங்கே ஹீரோனுக்கு பயம் வந்துருச்சு. அச்சோ ஒரு மாதிரியே வேறு நம்ம ட்ரெஸ் போட்டிருக்கோம், அதை பார்த்துடக்கூடாது வரும்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஸோ அவங்க 2 பேரும் உள்ளே வந்தாச்சு. இங்கே ஹீரோனை காணோம். ஃப்ரெண்டு பார்த்து பயந்தாச்சு. அச்சோ எங்கே போனான்னு சொல்லிட்டு தெரியலையே, நான் வெளியில் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோவை நிற்க வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு வெளியில் போயாச்சு. ஸோ இங்கே ஹீரோ கடைக்குள்ளே தான் இருக்காரு. இங்கே அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது இங்கே கீழே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரெஸ்ஸை வந்து கையை வச்சு மறைச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் எது எழுதியிருக்க போல, ஸோ அதை மறைச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோ பார்த்துட்டு என்ன வியோட உட்காந்துக்கிட்டு இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எந்திரி, இந்த பேர் ஃப்ரெண்டு வேறு உன்னை தேடிட்டு போயிருக்கா, உன்னோட ஃபோனை கூட கால் பண்ணலாம், என்கிட்ட ஃபோன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே எடுத்து ஃபோன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது ஃபோன் காணோம். ஏன்னா பேக் வந்து பக்கத்து டேபிளில் வச்சுருக்காங்க. அச்சோ அங்கே வேறு வச்சுட்டோமேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வித்தியாசமான பொசிஷனில் அந்த சட்டையை மறைச்சிக்கிட்டு அப்படியே வந்து அந்த பேக் கிட்ட வராங்க. முன்னாடி கண்ணாடி இருக்குது, அதை பார்க்க மறந்துட்டாங்க போல. ஆனால் ஹீரோ பார்த்துட்டார் அந்த கண்ணாடியை. ஸோ அந்த சட்டையில் எழுதியிருக்கிறத படிச்சுட்டாரு. என்னது இது ட்ரெக்கிங் ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ போட்டிருக்குன்னு சொல்லிட்டு கேட்க அவ்வளோதான் இவங்களுக்கு எம்பாரசிங் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே கட்டினா இங்கே ஹீரோயினோட ஃபோனை வாங்கிட்டு போய் ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு, இந்த மாதிரி இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபோனை கொண்டு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது இங்கே ஹீரோனை பாருங்கள் எப்படி படுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி ஓகே விடு, நாங்கள் தானே பார்த்தோம், வேறு யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. வேறு யாரை பார்த்தா கூட பரவாயில்ல, நீ பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உளறிட்டாங்க. ஸோ இவர் பார்த்து ஷாக்காயிட்டாரு. என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனை முடிச்சுக்கிட்டு இருக்க. அச்சோ சொன்னதை மறந்துட்டு நான் போய் ட்ரெஸ் செலக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயாச்சு. ஸோ இங்கே ஹீரோ வந்து ட்ரெஸ் வேறு செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. இந்த ட்ரெஸ்ஸை போடு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா ஆச்சு ஹீரோக்கு வித்தியாசமாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக நம்ம ஃப்ரெண்டு வந்தாச்சா. ஃப்ரெண்டு இருந்ததுக்கப்புறம் ஹீரோ அடிச்சு பிடிச்சி எடுத்துரிச்சிலே ட்ரெஸ்ஸை வச்சுட்டு சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு போயிட்டாரு. ஸோ இங்கே ஹீரோ வந்து ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி கொடுத்தாருல. ஸோ அந்த ட்ரெஸ்ஸையே வாங்கிட்டாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் அந்த கேம்புக்கு போகிறாங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு டே. ஸோ அவங்க அப்படியே பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. அதாவது இவங்க இந்த லைஃப்பை வாழ்ந்துருக்காங்கல்ல, ஸோ அந்த சுச்சுவேஷன்லாம் நினச்சி பார்க்குறாங்க. போன வாட்டி கேம்புக்கு வரும்போது எவ்வளோ மோசமாக நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு போகுதா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. ஸோ இங்கே போன வாட்டி நடந்த மாதிரியே ஃப்ரெண்டு வந்து வேலையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா செய்கிற மாதிரி வேலையை சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் இங்கே பயந்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, என்ன ரிப்ளை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோ இருந்துக்கிட்டு சரி வா நம்ம 2 பேரும் போய் வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டு போயிட்டாரு. இவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு, இந்த ரியாக்ஷன் வரக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாமே வித்தியாசமாக இருக்குது இந்த வாட்டி. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க வேலை செய்ய போனால் அங்கே ஹீரோ வந்து ஹீரோனுக்காக அவரே அந்த வுட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காரு. கூட நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, இல்லை பரவாயில்ல நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு ரொம்பவே வித்தியாசம் நடந்துக்கிட்டு இருக்காரு. எதுக்கு எனக்காக அந்த வுட்ஸை நீ தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, இவர் ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்துட்டு ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டாரு. இவங்களுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கு சும்மா சொன்னேன் ஜோக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அப்படியே கட்டினா இங்கே ஹீரோயின் வந்து சமைக்கிற டீம் கூட அப்படியே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, காய்கறிலாம் வெட்டிட்டு. ஸோ இப்போ 4-5 பசங்க வராங்க, நம்ம ஹீரோயினோட கிளாஸ்மேட்ஸ் நம்பர் வாங்கிருக்காங்க வராங்க. ஸோ ஏதோ பேசி நம்பர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்கள் கிளாஸ்மேட்ஸு நம்ம எதாவது எமர்ஜென்சினா கூப்பிட்டுக்கலாம், நம்பர் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பேக் எடுத்து ஃபோனை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஃபோனை காணோம். இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க ஹீரோ கிட்ட ஃபோனை கொடுத்தாங்கல்ல அதை வாங்கவே இல்லை. ஸோ ஐயோ ஹீரோ கிட்ட தான் இப்போ ஃபோன் இருக்கான்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ஹீரோவோட ரூமுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போய் கதவை தட்டுறாங்க. கரெக்டாக ஹீரோ கதவை திறக்கிறாரு. இந்த மாதிரி என் ஃபோன் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் என்கிட்ட தான் இருக்குது உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு உள்ளே கூப்பிட்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே மெதுவாக தயக்கத்தோடு உள்ளே போக, ஸோ அங்கேருந்து ஒரு பேக்கை கொடுத்து இந்தா என்னோடய பேக்கை செக் பண்ணு, நான் இந்த பேக்கை செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு உட்காந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உன்னோட பேக்கை நான் எதுக்கு செக் பண்ணணும், நீ தானே பேக் பண்ண, உனக்கு தெரியாது எங்கே ஃபோன் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. நான் எங்கே பேக் பண்ணேன், எங்கள் அம்மா தான் பேக் பண்ணாங்க, ஸோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இவர் இப்படி சொல்லிட்டாரா. ஸோ ஹீரோயின் அம்மா பேக் பண்ணாருன்னு சொன்னதுக்கப்புறம் சிரிப்பு வந்துச்சு இவங்களுக்கு. ஸோ ஹீரோயின் சிரிக்கிறத பார்த்து இவருக்கு கடுப்பாயிடுச்சு, என்ன கலாய்க்கிறியான்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இவர் கோச்சிக்கிட்டாரு. ஸோ இங்கே ஹீரோயின் வந்து சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல விடு, அம்மா பேக் பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணிட்டு சாரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. சரி ஓகே, நீ சாரி கேட்குறதா இருந்தால் என் கூட சேர்ந்து காய்ச்சி விளையாடுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஸோ இங்கே ஹீரோவோட மூஞ்சிவே பேனு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக காய்ச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினாக வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. ஸோ ஒரு கடுப்பாக அப்படியே படுத்துட்டாரு, நீ ஏன் வின் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேவா நம்ம ஃபோன் தேரலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பி கூப்பிட்றாங்க. ஹீரோ எந்த ரிப்ளையுமே பண்ணாமல் ஹீரோயினோட மூஞ்சியே பார்த்துட்டு, உனக்கு என்னை ஃபஸ்ட்லேருந்து பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இவங்களுக்கு சாக்காயிடுச்சு ஹீரோயினுக்கு, எது எனக்கு ஒன்றும் பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் ஹீரோ இருந்துக்கிட்டு சரி என் கையை பிடிச்சி தூக்குறியா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்க இருந்துக்கிட்டு எதுன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே வெளியே போக பார்க்குறாங்க. இவரு பாட்டுக்கு கையை பிடிச்சிட்டாரு. ஹீரோனோட வயிற்றுக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸாக பறந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே அப்படியே பிளாங்காக இவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்து அடிச்சு பிடிச்சி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. சப்போஸ் நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து ஹீரோவை பிடிச்சிருந்தா இவங்க இங்கே இருக்கிறத பார்த்து அவங்க வருத்தப்படுவாங்கள்ல. ஸோ அதனால் இவங்க போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. எங்கள் ஃப்ரெண்டு உள்ள வந்துட்டு ஹீரோவை சாப்பிட்றதுக்காக கீழே கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் எல்லாருமே இன்னும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறாங்க சரி சாப்பிட்டு எல்லாம் ஜாலியாக வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் கிட்ட ஹே நீ புது ட்ரெஸ் வாங்கினில்ல, ஸோ அந்த ட்ரெஸ் போட்டு வா நம்ம வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இது நம்ம ஹீரோ சூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை எப்படியே போட்டு வராங்க. ஸோ இங்கே ஹீரோ பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. அவர் எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. ஸோ அப்படியே மெல்லமாக சொல்கிறாரு, நல்லா தான் இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு எங்கேயோ ஓடுறாரு. ஸோ இவங்க ஓடுறத நம்ம ஃப்ரெண்டு பார்த்தாச்சு. ஸோ அந்த சைடில் இவங்க ஓடிட்டு வந்துட்டு இருக்கும்போது நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சா. ஸோ அங்கே செட்டு மாதிரி இருக்குது. ஸோ அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து ரொம்பவே கேரிங்காக கர்ச்சீஃபெல்லாம் கொடுக்குறாரு ஹீரோயினுக்கு. இவங்களால நம்ப முடியல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கட்டினா இந்த சைடில் நம்ம ஃப்ரெண்டை காட்டுறாங்க. ஃப்ரெண்டு வந்து இன்னொரு பையன் கூட அப்படி நடந்து போய்கிட்டு இருக்காங்களா. இவங்களுக்கு மைண்டு ஃபுல்லும் நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கூய் பொண்ணு இருக்கால சாவ வந்து கால் பண்ணுறா நம்ம ஃப்ரெண்டுக்கு. கால் பண்ணி இந்த மாதிரி உன்னோட ஃப்ரெண்டு எப்படி இருக்கா, அதாவது நம்ம ஹீரோயினை பற்றி விசாரிக்கிறா. அவள் வந்து டைம் ட்ராவலை பற்றி கேட்டான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னல, இப்போ கூட அவள் கேட்டிருந்தாள் அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்குறா. இல்லை இப்போ வந்து அவள் ஓரளவுக்கு பரவாயில்ல, அதெல்லாம் எதுவும் கேட்கறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த கூய் பொண்ணு வந்து ஏதோ ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினை பற்றி. அவள் ஏதோ கண்டுபிடிச்சிருக்கா போல். ஸோ இப்படி கட்டினா இந்த சைடில் நம்ம ஃப்ரெண்டு திரும்பியும் கேம்புக்கு போகலான்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகுறாங்க. இங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினும் 2 பேரும் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்களா. ஸோ இதை பார்த்து இவளுக்கு ரொம்பவே சோகமாயிடுச்சு. ஸோ அடிச்சு பிடிச்சி ஓடி போய் என்ன 2 பேரும் மட்டும் ஜாலியாக இருக்கீங்க, நானும் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ஜாலியாக கேட்குறா. ஹீரோ இருந்துக்கிட்டு அதெல்லாம் முடியாது, உன்னால் சேர்த்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அவர் பாட்டுக்கு எங்கேயோ கிளம்பி போயிட்டாரு. ஸோ இவளுக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. ஸோ அப்படியே கட்டினா இந்த சைடில் நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் ஹீரோவும் 2 பேருமே ஏதோ பட்டாசுட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே சேடாக இருக்கு, என்னடா அது அவளை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பட்டாசுட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்களா. ஸோ அப்போ நம்ம ஃப்ரெண்டு ஞாபகம் தான் வருது. ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு தானே கூட இருப்பாங்க நம்ம ஹீரோயின் கூட. ஸோ போன வாட்டி ஃபெஸ்ட்டில் வரும்போது கூட நம்ம ஃப்ரெண்டு கூட தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவளை விட்டுட்டு வந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்களா. என்னாச்சு ஏன் அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் கேட்க ஹீரோயின் இருந்துக்கிட்டு அவங்களே அறியாமல் நீ வந்து என்னை ஹக் பண்ணால் நான் அழுகிய நிப்பாட்டிடுவேன்னு சொல்லிட்டு உளறிட்டாங்க. ஸோ இவருக்கு கேட்டுருச்சு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு வந்து ஹக் பண்ணுறாரு. ஸோ அப்படியே கட்டினா இந்த சைடில் அடுத்த நாள் கேம்பிங். ஸோ அங்கே அப்படியே ஃபாரஸ்ட்டில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நேற்று நடந்த சிச்சுவேஷன் நினச்சிட்டே அவங்க நடந்து போய்கிட்டு இருக்காங்களா. சடமான தடுக்கி கீழே வந்துட்டாங்க. ஸோ அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணுற ஹீரோயினுக்கு என்னாச்சு பார்த்து நடந்து போங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ ஹீரோயினை பார்த்து கேட்குறா, நீங்கள் வந்து ரொம்ப ஆள் மாறிட்டீங்க, ஃபஸ்ட்டு மாதிரி நீங்கள ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்க. அதுவா லைட்டாக மேக்கப் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. ஓ நீங்கள் ரொம்பவே ப்ரொஃபஷனலாக மேக்கப் போடுறீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க, எனக்கும் நீங்கள் மேக்கப் போட ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆனால் கண்டிப்பாக பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு போயிட்டா. ஸோ அப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து பின்னாடி இருந்துட்டு ஆமாம் நீ அழகானதுக்கப்புறம் தான் ஹீரோ கூட உங்க கூட பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு சொல்லிட்டு கிராஸ் பண்ணிட்டு போகிறா. ஸோ அப்படி கட்டினா அடுத்த நாள் இந்த பொண்ணுக்கு போய் நம்ம ஹீரோயின் மேக்கப் போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து ஏதோ பையன்கிட்ட பேசணும், ஸோ அதனால் மேக்கப் போடணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கா. ஸோ அவங்களும் சூப்பராக மேக்கப் போட்டு விட்றாங்களா. சொல்ல பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஓ நீங்கள் சூப்பராக மேக்கப் போடுறீங்க, சரி அந்த பையன்கிட்ட நான் பேச போகிறேன், நீங்கள் என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க நம்ம ஹீரோயினை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கூட போகிறாங்க. ஸோ அப்படி கட்டினா இந்த சைடில் நம்ம ஃப்ரெண்டு வந்து ஹீரோ கிட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு டவுட்டு கேட்க வேண்டியது இருக்குது, நீ ஹீரோயின் கிட்ட ஃபஸ்ட்டு பேசவே மாட்டேன், இப்போ ஹீரோயின் அழகாக மாறினதுக்கப்புறம் மட்டும் பேசுகிறியே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஹீரோ இருந்துக்கிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்லேருந்தே நான் அவகிட்ட பேசணும்னு சொல்லி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் எப்போ பார்த்தாலும் அவன் உன் பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருப்பா, என் கூட அவ்வளோக்கா பேச மாட்டா, நான் பேசணும்னு சொல்லிட்டு போனாலும் அவன் என்னை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவா, ஸோ அதனால் அவளுக்கு என்னை பிடிக்கலையோன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போ மெல்லமாக அவகிட்ட பேச ஆரம்பித்தேன், அவளை என்கிட்ட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பேசுகிறா, இப்போ தான் எனக்கு புரியுது அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு
பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போல, என்ன அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போதான் எனக்கே புரியுதுன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து டக்குன்னு கோவப்பட்டு உனக்கு என்ன தானே பிடிக்கும், நீ தானே ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஹீரோ கிட்ட. ஆக்சுவலாக ஹீரோக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம ஃப்ரெண்டை ரொம்பவே பிடிக்கும் போல். ஸோ அப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு சின்ன வயசில். ஸோ ஆனால் ஃப்ரெண்டு வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்ருக்காங்க. இந்த மாதிரி நான் உன்னை ஃபேமிலி மாதிரி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக சொல்லி விட்ருக்காங்களா. ஸோ அதை தான் கேட்குறாரு ஹீரோவும். நான் அப்போ உனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நீ ஃபேமிலின்னு சொல்லிட்டு என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டியே, இப்போ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அது வந்து நான் சும்மா சொன்னேன் உன்னை அவாய்ட் பண்ணுறக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கு, ஆனால் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவங்க இருக்காங்களா. ஸோ இப்போ இவங்க உள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறத ஹீரோயின் வந்து அந்த சைடு வந்திருக்காங்க. ஸோ அவங்க வெளியே நின்று எல்லாத்தையுமே கேட்டாச்சு. ஸோ கரெக்டாக எங்கள் ஃப்ரெண்டு வெளியில் வராங்க, ஹீரோனை பார்த்தாச்சு. ஸோ ஹீரோயின் வந்து சமாதானம் பண்ணுறாங்க, ஹே இரு நம்ம பேசிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கண்ணாப்பண்ணான்னு திட்டிட்டு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருங்க, இனிமேல் நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்டு பாட்டு கிளம்பி போயிட்டாங்களா. ஸோ எங்கள் ஃப்ரெண்டு கோச்சிட்டு வந்து இங்கே நின்றுட்டு அப்படியே ஃபோட்டோஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எங்கள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோஸை. ஸோ அப்படியே இவங்க அழுதுட்டு பழசை நினச்சி பார்க்குறாங்க, எப்படி ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் கூட ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. எங்கள் நம்ம ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க இப்போ அம்மா கூட தான் இருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து அவ்வளோக்கு கேரிங் எல்லாம் பார்த்துக்க மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லிட்டு வேலையே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஸோ அவங்களை அப்படியே தனியாக விட்டுட்டாங்க. ஸோ இப்போ கூட மெசேஜ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி நான் வேலை விஷயமா வெளியே போகிறேன், அங்கே காசு வச்சிருக்கேன், வெளியே போய் பிரெட் வாங்கி சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டுட்ருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு இவங்களுக்கு அப்செட் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா குழந்தைங்க கூட அம்மாங்கெல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்களா. ஸோ அதை பார்த்து இவங்களுக்கு ஏக்கமாக இருக்குது, என்னடா அது நம்மளுக்கு இந்த மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க அப்படியே அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு யாருமே அன்பு செலுத்துறதுக்கு இல்லாததுனால நம்ம ஃப்ரெண்டு யார்கிட்ட வேணாலும் டக்குன்னு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க, எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்களா. ஸோ இங்கே 4-5 பசங்க வராங்க. இந்த மாதிரி நாங்கள்லாம் அவங்க வீட்டுக்கு வரட்டா, அவங்க அம்மா தான் வெளியே போயிருக்காங்கல்ல, ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம், வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்களா. ஸோ இந்த பெண்ணுக்கு தான் அவளுக்கு விவரம் இல்லையே, சரி ஓகே எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லி விட்டுறாங்க. அப்போ பின்னாடி இருந்து ஒரு பால் டமால்னு வந்து அந்த பையன் மேலே விழுகுது. யாரான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவும் நம்ம ஃப்ரெண்டு வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஹீரோக்கு தான் ஃப்ரெண்டை ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ டக்குன்னு வந்துட்டு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டாரு. இப்படிலாம் யார் கேட்டாலும் எதுக்கு எடுத்தாலும் ஓகே சொல்லிக்கிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்குன்னு இருக்கிற ஒரே நல்ல ஃப்ரெண்டுனா நம்ம ஹீரோ மட்டும்தான். ஸோ இங்கே 2 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எப்போ பார்த்தாலும் ஒரு பிரெட் சாப்பிட்டா கூட இவளுக்கு எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாரா. ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணி இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோ கேட்குறாரு, இந்த மாதிரி உனக்கு பாய் ஃப்ரெண்டுக்கு இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டாபிக் ஆரம்பிக்கிறாரா. இந்த பொண்ணு இருந்துக்கிட்டு ஆமாம் எனக்கு இருக்கு, நீ வேணா அவன் ஃபோட்டோவை பார்க்குறியான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காமிக்கிறாங்க. இவர் வந்து பார்க்க மாட்டேங்கிறாரு. ஸோ இவர் கோச்சிக்கிட்டாரு. ஸோ இந்த பொண்ணு இருந்துக்கிட்டு உனக்கு யாராச்சும் இருக்காங்களா, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்க, இவர் இருந்துக்கிட்டு ஆக்சுவலாக எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறமே இந்த பொண்ணு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி வேணுனே, ஆமாம் எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், நம்ம 2 பேரும் ஒரு ஃபேமிலி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிவிட்டா. இவளுக்கு புரியுது ஹீரோக்கு நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வேணுனே அவாய்ட் பண்ணுறா. ஏன்னா சப்போஸ் க்ளோஸ் ஆகிட்டு பிரிஞ்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு இவளுக்கு பயம். ஸோ அதனால வேணுனே அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியாத மாதிரி. ஸோ அடுத்த நாள் வந்து ஏதோ ஆன்சர் பேப்பர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ அப்போ டீச்சர் வந்து ஃப்ரெண்டை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்காரு, எதுக்கு நீ எல்லாம் வாழ்ற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நெகட்டிவாக ஒரு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரா. ஆனால் ஃப்ரெண்டு வந்து எதையுமே கண்டுக்கல, அவங்க எப்பயுமே சில் டைப் தான். ஸோ அதெல்லாம் கூலாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்து இவங்க கிளாஸ்மேட், அவ்வளோதான், அவ்வளோ க்ளோஸ் எல்லாம் இல்லை. ஸோ இவங்களை திட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் இருந்துக்கிட்டு நீங்கள் திட்டுறதா ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு டீச்சரை திட்டிட்டு போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் திட்டிட்டு ஓடியே போயிட்டாங்களே இவங்க வெளியில். ஸோ எங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு, இது நம்மளுக்குன்னு ஒரு பொண்ணு சப்போர்ட் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு. ஸோ ஓடி போய் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுகிறா, ஹாய் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு நான் ஏதோ சாப்பாடு வாங்கி கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோனை கூப்பிட்டு போய் பிரெட் எல்லாம் வாங்கி கொடுத்து அப்படியே 2 பேரும் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஹீரோயின் கூட ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்போ ஒரு நாள் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஓடி வந்து சொல்கிறா, இந்த மாதிரி எனக்கு ஹீரோ மேலே க்ரஷ் இருக்குது, அவர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறாளா. ஸோ இவளுக்கு சாக்காயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்டுக்கு பிடிக்கும் தானே நம்ம ஹீரோவை, ஆனால் வந்து காமிச்சிக்கல ஹீரோயின் கிட்ட. சரி அவளுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியா சூப்பர்னு சொல்லிட்டு இவங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயினுக்கு. ஸோ அப்படியே கட்டினா அதை நினச்சி பார்த்து இவங்க இங்கே அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ பின்னாடி ஹீரோயின் வந்தாச்சு. ஹீரோயின் வந்ததுக்கப்புறமே இவங்களுக்கு கோவமாகவும் இருக்குது, என்ன ரியாக்ஷன் பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போகிறாங்களா. ஸோ இங்கே ஹீரோயின் வந்து சமாதானம் பண்ணுறாங்க, பேசிக்கலாம்னு சொல்லிட்டு, நீ லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக ஹீரோவை லவ் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க, அது எனக்கும் தெரியும், உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீ லவ் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனால் பரவாயில்ல நீ லவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இல்லை நான் லவ் பண்ண மாட்டேன், நீ ஹீரோ தான் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத, நீ ஹீரோ தான் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சப்போ இவங்க ஒரு பொண்ணுக்கு மேக்கப் போட்டு விட்டாங்கல்ல. ஸோ அந்த பொண்ணு ஓடி வந்து சொல்கிறா, நீங்கள் போட்ட மேக்கப் வந்து ஓகே ஆயிடுச்சு, ஆக்சுவலாக நான் இன்னொரு பையன்கிட்ட தான் போய் பேச போனேன், ஆனால் அந்த பையன் அந்த ரூமில் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் பக்கத்தில் இருந்தானா. ஸோ அந்த பையன் வந்து என்ன க்யூட்டுன்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அந்த பையன் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ அந்த பையன் கூட
கூட நான் டேட் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஹீரோயின் கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமாம், நம்ம லவ்வில் எப்பயுமே டக்குன்னு முடிவு எடுத்துடணும், செல்ஃபிஷாக இருக்கணும், அப்போ தான் நம்ம தெளிவாக யோசிக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பாட்டுக்கு ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு போயிட்டாலா. ஸோ இங்கே 2 பேருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, சரி ஓகே, நான் ஹீரோ கிட்ட போய் என்னோட லவ்வை ஓப்பனாக சொல்ல போகிறேன், இந்த வாட்டி நான் பயப்பட போகிறதில்ல, நம்ம 2 பேருமே தனியாக போய் அவங்கவுங்க லவ்வை சொல்லலாம், அவர் யாருக்கு அக்செப்ட் பண்ணுறாரோ ஸோ அவங்க விட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்பயுமே என்ன நடந்தாலும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க இப்போ ஒன்று சேர்ந்தாச்சு. ஸோ அப்படி கட்டினா அடுத்த நாள் ஆயிடுச்சு. இங்கே நம்ம ஃப்ரெண்டும் ஹீரோவும் ரொம்பவே சகஜமாக ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை ஹீரோனுக்கு பார்த்து சாக்காயிட்டாங்க. என்னடா ஆச்சு, நேற்று ரிசல்ட் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இங்கே அப்படி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஃப்ரெண்டே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஹீரோ கிட்ட சொல்லிட்டேன் லவ்வை, ஆனால் அவர் வந்து அக்செப்ட் பண்ணல, ஸோ இப்போ உன்னோட சான்ஸு, ஸோ இப்போ நான் என்னோட முழு மனசோட நான் உனக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ அப்படி கட்டினா இந்த சைடில் ஹீரோவை பார்க்கறக்காக ஹீரோயின் வராங்க. ஆனால் இவங்களுக்கு இன்னுமே தயக்கமாக இருக்குது. ஸோ ஹீரோவே வந்து கேட்குறாரு, நீ இன்னும் மாறவே இல்லை, பழைய மாதிரியே தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ பாட்டுக்கு போக பார்க்குறாரா. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட்லேருந்து தாங்கிட்டே தானே இருப்பாங்க ஹீரோவை பார்த்தா. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயினே நினச்சி பார்க்குறாங்க, இந்த வாட்டி சொல்லிடணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட டக்குன்னு சொல்லியாச்சு, இந்த மாதிரி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்ல வராரு. அப்போ திடீர்னு இவங்க ஃபஸ்ட்டு டைம் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது ஒரு வெளிச்சம் ஏற்பட்டுச்சுல. ஸோ அந்த மாதிரி திரும்பி கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. இவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க முடிச்சுக்கிட்டு இருக்க. ஸோ அப்போ டக்குன்னு அது மறைஞ்சு போயிடுச்சு. என்னடா ஆச்சு இப்போ, ஒருவேளை நம்ம திரும்பியும் ப்ரெசென்ட்டுக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை ஹீரோ கிட்ட நம்ம லவ் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு இவங்களே நினச்சிக்கிட்டாங்க. ஸோ அதனால ஹீரோ கிட்ட இல்லை ஒரு நிமிஷம் இரு, நம்ம யோசிச்சு முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் வந்துட்டாங்களா. ஸோ அப்படி கட்டினா அடுத்த நாள் வந்து இவங்க ஸ்கூலுக்கு போயாச்சு, கேம்பிங் எல்லாம் முடிஞ்சு. ஸோ எங்கள் ஹீரோயின் வந்து ஹீரோவை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்து பேசுகிறாரு, இவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு பயம் வந்துச்சு, ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸாக போனால் திரும்பி ப்ரெசென்ட் சுச்சுவேஷனுக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு இவங்க ஹீரோவை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி அவங்க ரூமுக்கு வந்து உட்காந்துட்டு தனித்தனியாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க, எப்படி இவர்கிட்ட நம்ம டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்க அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல கூயி, ஸோ அவங்க இன்னும் மீட்டே பண்ணல இவங்க. ஸோ உடனே காலை போடுறாங்க ஃப்ரெண்டுக்கு, இந்த மாதிரி அந்த கூயை நம்ம மீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அடுத்த நாள் அந்த கூய் பொண்ணை பார்க்குறக்காக போகிறாங்க. ஸோ இவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. கூய்க்கு தான் இருக்கவனே நம்ம ஹீரோயினை தெரியும்ல, ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்கல்ல, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஆக்சுவலாக நான் டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹீரோயின் சொல்கிறாங்க. இவங்க வந்து எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம முடிச்சுக்கிட்டு இருக்காங்களா. டைம் ட்ராவல் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கூய் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ உடனே ஹீரோயின் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ தான் எனக்கு ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகுறாங்க. ஏன்னா திரும்பி ப்ரெசென்ட் சுச்சுவேஷனுக்கு போயிட்டா இவங்க சுச்சுவேஷனே நல்லா இல்லைல்ல ப்ரெசென்ட்டில். ஸோ இங்கே இருக்கிறதே இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. சப்போஸ் டைம் ட்ராவல் ரியலாக இருந்தால் இவங்களுக்கு திரும்பி ப்ரெசென்ட்டுக்கு போகணும்ல. ஸோ அதனால் இப்போ இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்களுக்கு ரிலீஃபாக இருக்குது. ஸோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கூய் பொண்ணு இருந்துக்கிட்டு, சரி ஃபஸ்ட்டு உட்காந்து முழு கதையும் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி நான் இந்த மாதிரி டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டோரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோவை கிழிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணு வந்துக்கிட்டு, நீ வந்து பாஸ்ட்டுக்கு, அதாவது டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வரக்கு தான் வாய்ப்பு இல்லை, ஆனால் நீ வந்து பேரலர் யூனிவர்ஸ் அந்த மாதிரி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ பேரலர் யூனிவர்ஸ் கான்செப்ட் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதாவது நீ அந்த ஃபோட்டோவை கிளிக்கும் போது இன்னொரு வேர்ல்டு உருவாயிருக்கு, ஸோ அந்த வேர்ல்டு தான் நீ இப்போ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ அப்படி கட் பண்ண அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறாங்க. இங்கே ஹீரோவை ரொம்ப நாள் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்கல்ல, ஸோ எனக்காச்சும் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. இங்கே ஹீரோ கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் உன்னை அவாய்ட் பண்ணதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வளரிட்டு இருக்காங்களா. ஸோ ஹீரோ இருந்துக்கிட்டு, நீ உன்னை ஃபோர்ஸ் பண்ணிக்காத, உனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா பேசு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ சமாதானம் பண்ணி அப்படி சில் ஒன் பண்ணிக்கிட்டு இருக்காரா. ஸோ எங்கள் ஹீரோயினுக்கு ஏற்கனவே ஹீரோவை பிடிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால இவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கிறத இந்த 2 கிளாஸ் பொண்ணுங்க வந்து பார்த்தாச்சு. ஸோ இது ஸ்கூலுக்கே பரவ ஆரம்பிச்சிருச்சு, இவங்க 2 பேரும் டேட்டிங் போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து கிளாஸுக்கு வராங்களா. ஸோ எல்லாருமே வந்து கேட்குறாங்க, என்ன உன்னை பற்றி நிறைய ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு, நீயும் ஹீரோவை டேட்டிங் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. இங்கே ஹீரோனுக்கு பயம் வந்துருச்சு, என்னடா அது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. இவங்களுக்கு ஏற்கனவே பயம் இருக்குல்ல, ஹீரோவை விட்டு பிரிஞ்சிருவோமோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பயத்தில் இவங்க செம டென்ஷன் ஆகிட்டு, இல்லை எனக்கு ஹீரோவை சுத்தமாக பிடிக்காது, நானும் அவரெல்லாம் டேட்டிங்லாம் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக கத்தி சொல்லிட்டாங்க. வெளியில் வந்து நம்ம ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் கேட்டுட்டாரு. ஸோ இங்கே ஹீரோயின் கிட்ட எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன நீயும் ஹீரோவோ டேட்டிங் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க. இங்கே ஹீரோனுக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம டைம் ட்ராவல் பண்ணி ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கே போயிடுவோம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயம் வந்துட்டு கோபத்தில் கத்திட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு ஹீரோவையே பிடிக்காது, நான் ஹீரோ கூடலாம் டேட்டிங் போட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டாங்க. ஸோ இங்கே ஹீரோ கரெக்டாக வெளியே வராரு. ஸோ அவர் கேட்டுட்டாரு. அதுக்கப்புறம் இவர் கேட்குறத நம்ம ஹீரோயின் பார்த்தாச்சு. ஸோ இவங்களுக்கு அப்செட் ஆகிடுச்சு. அச்சோ என்னடா இது இப்படி சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு இவங்க மொட்டை மாடிக்கு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்களா. ஸோ இங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டு வராங்க. ஸோ இங்கே ஹீரோ வந்து கிளாஸில் உட்காந்து ஒரு பையன்கிட்ட உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எதுவுமே பேசாமல். ஸோ இதை வந்து ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்னடா ஆச்சு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட விசாரிக்கிறதுக்காக மேலே போகிறாங்க. என்னாச்சு
என்னாச்சு, நீயும் ஹீரோ வர வர பேசிக்கிறதே இல்லை, ரொம்ப வித்தியாசமாக இருக்கீங்களே, என்ன பிரச்சனை இருந்தால் என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு திரும்பி வழக்கம் போல் கேரிங்காக பேசிக்கிட்டு இருக்க ஹீரோயின் யோசிக்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்டு என்ன நடந்தாலும் கூட இருக்கா, ஸோ இவகிட்ட உண்மையை சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறாங்க. இதை பாரு, நான் உன்னை சொல்லுவேன், நீ நம்ப மாட்டேன், அதனால சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லா ஸ்டோரியும் சொல்லி விடுறாங்க இந்த டைம் ட்ராவலை பற்றி. எங்கள் ஃப்ரெண்டு பாருங்க பதற அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எதுவுமே ஓட மாட்டேங்க, என்னடா அது சொல்கிறா, நிஜமாவே சொல்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சாக்காயிடுச்சு. நீ நம்ப மாட்டேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்க. நான் எப்போ நம்பலன்னு சொன்னேன், நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஏன் நம்புறாங்கன்னா, நம்ம ஹீரோயின் இவ்வளோ சூப்பராக மாறி இருக்காங்க, தைரியமாக ஹீரோ கிட்டலாம் போய் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் மொக்கத்தனமாலாம் போய் சொல்ல மாட்டாங்க நம்ம ஹீரோயின். அப்போ நீ கண்டிப்பாக பழைய ஹீரோயினை இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போவே நினச்சேன். ஸோ நான் டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லியாச்சு. ஸோ எங்கள் ஃப்ரெண்டு வேறு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீ சொல்கிறத வச்சு பார்த்தா உனக்கு இப்போ 29 வயசு ஆச்சா, அப்போ நீ என்னை விட பெரிய பொண்ணான்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்க. அப்படிலாம் சொல்லாதான்னு சொல்லிட்டு எங்கள் ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் உன்னால் ஹீரோவை டேட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதான் விஷயம், நான் டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஸோ அதுதான் எனக்கு குழப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரெண்டு வந்து சரி ஓகே, என்னோட ஃப்ரெண்ட் இருக்கால, ஸோ அவகிட்டே போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த குய் பொண்ணுக்கிட்ட போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு இந்த குய் பொண்ணுக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஃபோட்டோவை கிழிச்ச மேட்ரு முதற்கொண்டு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியாச்சு. ஸோ ஃப்ரெண்டு வந்து அந்த ஃபோட்டோவை காமிச்சு குய் பொண்ணுக்கிட்ட கேட்குறா, இந்த ஃபோட்டோவை நான் உங்ககிட்ட தானே கொடுத்தேன், ஸோ இந்த ஃபோட்டோவை கிழிச்சதுக்கப்புறம் தான் இவளுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, ஸோ இதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கா, இதில் எதோ நீ பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்டு இருக்க. நான் என்ன பண்ண போகிறேன், நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நான் உன்னை மேஜிக்கல் ஸ்பெல் யூஸ் பண்ண சொன்னேன், அதெல்லாம் யூஸ் பண்ணியான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. என்ன ஸ்பெல்லுனா, இந்த மாதிரி நம்ம ஹீரோயினையும் ஃப்ரெண்டையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நம்ம ஃப்ரெண்டு வந்து இந்த குய் பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெல் யூஸ் பண்ணு, அவங்க 2 பேரும் சேர்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குய் பொண்ணுக்கிட்ட அந்த ஃபோட்டோவை கொடுத்துட்டு வந்திருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஸோ அதை தான் கேட்குறாங்க, நீ அந்த மாதிரி ஏதோ ஸ்பெல் யூஸ் பண்ணியா, அதனால இதெல்லாம் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை நீ இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கான ஸ்பெல்லை நான் யூஸ் பண்ணல, ஆனால் அதுக்கு பதிலாக நான் ஒரு சாபம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பார்த்துற. அப்போ தான் இந்த பொண்ணு சொல்கிறா, குய் பொண்ணு, ஆமாம் நான் எதுக்கு இவளோட லவ் சேர்த்து வச்சாகணும், எனக்கே லவ் இல்லை, ஸோ எனக்கு கடுப்பாக இருந்துச்சு, ஸோ அதனால தான் இவங்க 2 பேர் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ ப்ரப்போஸ் பண்ணும்போது ஹீரோ ரிஜெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணேன். ஸோ நான் யூஸ் பண்ண ஸ்பெல்லு இவளோட ரியல் லைஃப்பில் நடந்திருக்கு, ஹீரோ ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்பெல் இருக்கிற அந்த ஃபோட்டோவை கிழிச்சதுக்கப்புறம் அதில் கன்ஃபியூஷன் ஏற்பட்டு அந்த ஃபோட்டோ எடுத்த டேட்டுக்கே வந்துட்டா, திரும்பி ரீசெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனாலும் பரவாயில்ல, இப்போ கூட இவ ஹீரோ கிட்ட சேர முடியாது, இவ ஹீரோ கிட்ட திரும்பி க்ளோஸாக பாருங்க ஆரம்பிச்சா இவளோட ப்ரெசன்ட் சிச்சுவேஷனுக்கே போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குய் பொண்ணு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ எங்கள் ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே கடுப்பாயிடுச்சு, நீ எல்லாம் ஃப்ரெண்டா, நான் உன்னை நம்பினல, இனிமேல் என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த சைடில் ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பாரு, நீ பேசாமல் ஹீரோ கிட்ட சொல்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஹீரோ கண்டிப்பாக புரிஞ்சுப்பாருன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோவை கூப்பிட்டு வச்சு எல்லா உண்மையும் சொல்லி விடுறாங்க. இவர் திரு முடிச்சுக்கிட்டு இருக்காரு, இது டைம் ட்ராவலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் ஃப்ரெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஆமாம் இவ வந்து உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகலாம், இவ திரும்பி ப்ரெசன்ட் சிச்சுவேஷனுக்கு போயிடுவா, ஸோ அதனால தான் பயந்துட்டு உங்க கூட பழகாமல் இருக்கா, உன்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, மற்றபடி ஹீரோனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ கூட இந்த விஷயத்தை நம்பிட்டாரு. சரி ஓகே நான் நம்புறேன்னு சொல்லிட்டு இவர் சொன்னதுக்கப்புறமே ஹீரோனுக்கு வேறு ஹாப்பி ஆயிடுச்சு. சரி ஓகே நம்ம 2 பேர் லவ்வர்ஸாக இருந்தால் மட்டும்தானே பிரச்சனை, நம்ம 2 பேர் க்ளோஸாக பழகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ சொல்கிறாரு. ஏன்னா கேம்பில் இருக்கும்போதில் இவங்க க்ளோஸான பழகிட்டு இருந்தாங்க, ஸோ அப்போல்லாம் எதுவும் ஆகலை. ஸோ அதை தான் ஹீரோவும் கேட்குறாரு. ஸோ அப்படியே கட்டினா அடுத்த நாள் வந்து அதை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கே ஹீரோ கூட தான் டெய்லி சுற்றிக்கிட்டு இருக்காங்களா. ஸோ இங்கே ஸ்கூலுக்கே பரவ ஆரம்பிச்சிருச்சு இவங்க 2 பேரும் சுற்றுறது. ஸோ இங்கெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன இங்கே 2 பேர் டேட்டிங் பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. அதை தான் சொல்லக்கூடாதே ஓப்பனா. ஸோ இங்கே ஹீரோ கூட ட்ரெயின் ஆகிட்டாரு, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டோம், அது சீக்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் மெயின்டைன் பண்ணிட்டாரு. ஸோ இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் எல்லாமே ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருக்கு. இவங்க ஒன்றா பழகும் போதில் எதுவும் ஆக மாட்டேங்குது, இவங்க லவ்வர்ஸாக மட்டும்தான் பழகக்கூடாது. ஸோ அவங்க பாட்டுக்கு ஒன்றா ஜாலியாக பேசிட்டு பழகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோ இருந்துக்கிட்டு நம்ம 2 பேர் கையை கொக்கலாம்ல, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு இது வியர்டாக இருக்குது, நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பழகினது எல்லாரையும் சொல்லிட்டு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. இது 29 வயசாச்சு உன்னோட ரியல் லைஃப்பில், நீ இன்னும் யாரையுமே லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. இவங்க குறுக்குன்னு முழிக்கிறாங்க. இவர் புரிஞ்சுக்கிட்டாரு, சரி ஓகே அப்போ நான் அவ்வளோ மோசமாக நடந்திருக்கேன் ரியல் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. இனிமேல் நான் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ சொல்லிட்டு நம்ம ஹீரோனை ஹக் பண்ணிட்டாரு. இவங்க பயந்துட்டாங்க, ஹே அப்படிலாம் பண்ணாத, திரும்பி டைம் ட்ராவலுக்கு இது பண்ணிட போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹே இதை நம்ம கேம்ப்லேயே பண்ணியிருக்கோம், இதெல்லாம் எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு இங்கே எதுவுமே ஆகலை. ஸோ ஹீரோ சொல்கிறாரு, நம்ம 2 பேர் லவ்வர்ஸாக இருக்காட்டியும் கூட பரவாயில்ல, இப்படியே நம்ம லைஃப் லாங் இருந்தால் கூட எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கட்டினா இங்கே ஸ்கூலில் வந்து கோர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க போல். ஸோ ஒருத்தங்க ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து வெளியூர் போய் படிக்கிற மாதிரி ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரில. ஸோ இதெல்லாம்
பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே எல்லாரும் சேர்ந்து வெளியில் போகலாமான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பிளான் பண்ணுறாங்க. ஃப்ரெண்டு இன்னொரு பையன், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அடுத்த நாள் வெளியில் போகிறாங்க. ஒரு குட்டி டேட் மாதிரி போகிறாங்க. ஸோ அங்கே ஒரே ஃபன்னு தான், ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு விளையாண்டுக்கிட்டு ஸோ அப்படி ஜாலியாக ஃபன்னாக போய்கிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே ஹீரோயினும் ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஹீரோ இவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் என் லைஃப்லேயே பார்த்ததில்ல, நீ திரும்பி வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கட்டுன்னு இங்கே வெளியே வந்து எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்களா. ஸோ அப்போ அந்த பையன் சொல்கிறான், சரி ஓகே போர் அடிக்குது, நம்ம டான்ஸ் கிளப்பு இந்த மாதிரி இடத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்டுக்கிட்டு இருக்கானா. அப்போ ஹீரோயின் சிரிக்கிறாங்க, நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தைங்க மாதிரி தான் கரெக்டாக பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. இது சின்ன குழந்தைங்க மாதிரியா, அப்போ நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிக்கிட்டு இருக்க. ஸோ அப்போ உடனே ஹீரோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோனுக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் மூவி போகலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏதோ ஒரு மூவியோட போஸ்டர்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, இந்த மூவி போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் ஏற்கனவே அந்த மூவியை பார்த்துருக்காங்க போல், ஆனால் அவங்க காமிச்சிக்கல. போகலாமே நல்லா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த மூவி போயிட்டு வந்தாச்சு. மூவியெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் தனியாக உட்காந்து ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோ கேட்குறாரு, உனக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பிடிச்சிருக்கே ஏன் கேட்குறேன், நான் அந்த படத்தை எவ்வளோ வாட்டி பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க உளறிட்டாங்க ஹீரோயின். ஸோ ஹீரோ இருந்துக்கிட்டு, சரி ஓகே நம்ம லைஃப் எப்படி போக போகிறதுன்னு சொல்லிட்டு தெரில, நான் உன்னோட மென்டல் ஏஜுக்கு மேட்ச் ஆகணும்னு சொல்லிட்டு தெரில, ஆனால் என்னவா இருந்தாலும் நம்ம 2 பேர் ஹாப்பியாக இருக்கணும், நிறைய மெமரிஸை க்ரியேட் பண்ணணும் அடுத்த 12 வருஷத்துக்கு. ஸோ உனக்கு எந்த ஃபீலிங்காக இருந்தாலும் என்கிட்ட போய் சொல்லாமல் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி கட்டினா இங்கே ஹீரோயின் வந்து வீட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கூய் பொண்ணு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா ஹீரோயினை பார்க்குறக்காக. ஸோ இங்கே வந்து சொல்கிறா, நான் அந்த ஸ்பெல்லை கண்டுபிடிச்சிட்டேன், நீ திரும்பி போகிறக்கான ஸ்பெல்லை, அது வேறு எதுவுமே இல்லை, நீயும் ஹீரோவும் ஓப்பனாக ஒஃபீஷியலாக மனசார ப்ரப்போஸ் பண்ணிக்கணும், அதுக்கு டேட்டிங் போகணும். ஸோ அப்படி நடந்தால் மட்டும்தான் என்னோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ ஹீரோயின் வந்து முழிக்கிறாங்க, அவங்க மூஞ்சியில் சந்தோஷமே காணுமா. ஸோ அவள் கேட்குறா, என்ன நான் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன், நீ ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் சோகமாக அப்படிலாம் இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே எந்திரிச்சு போகிறாங்க. என்ன நீ இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு இந்த கூய் பொண்ணு கேட்குறா. தயவு செஞ்சு இங்கெல்லாம் இருக்காத, நீ வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, உன்னால் எக்கச்சக்கமான பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்னோட ஃப்ரெண்டு கூட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதாவது நம்ம ஃப்ரெண்டு அவள் கூட என்னை விட்டு இப்போ பிரிஞ்சு போயிட்டா, எல்லாமே நீ வந்ததுக்கப்புறம் தான், உன்னால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது உனக்கு புரிய மாட்டேங்குது, ஸோ தயவு செஞ்சு உன்னோட உலகத்துக்கே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூய் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ இங்கே ஹீரோனுக்கு ரொம்பவே சோகமாயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஸ்கூலுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஹீரோ வந்து ப்ரொஃபஸர் கிட்ட இவர் அப்ராட் போய் படிக்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருந்தாருல, ஸோ அந்த பிளானை கேன்சல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் இந்த மாதிரி அப்ராட் போகலங்க, நான் ஜப்பான்லேயே படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை ஹீரோயின் பார்த்து இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஏன்னா அது நம்மளால் நிறைய பேர் லைஃப் பாதிக்கப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கே ஹீரோயின் வந்து கிளாஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வர, சரி வா கிளம்பலான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் சொல்கிறாங்க. சுட்டி கட்டுன்னு இந்த சைடில் ஃப்ரெண்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ப்ரொஃபஸர் பின்னாடியே வந்துட்டு, இந்தம்மா ஹீரோயின் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவள் கிளாஸில் இருப்பான்னு நினைக்கிறேங்க, அநேகமாக ஹீரோ கூட இருப்பான்னு நினைக்கிறேன், என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவள் வந்து கரியர் ஆப்ஷன் இன்னுமே சூஸ் பண்ணலாமா, இது என்ன கொஞ்சம் பாரு, அவகிட்ட ஃபில்அப் பண்ண சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொடுத்துட்டு போகிறாரு. நான் பார்த்துக்கிறேங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோனை தேடிட்டு போய்கிட்டு இருக்கா. ஸோ அப்படி கட்டினா இந்த சைடில் ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல வந்து இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஒரு பேன் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ கரெக்டாக நம்ம ஃப்ரெண்டு கூட உள்ளே வந்தாச்சு. ஸோ அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் டேட்டிங்க்கு வெளியே போகலாமான்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஹீரோயின் வந்து யோசிக்கிறாங்க, என்னடா அது நம்மளால் நிறைய பேர் லைஃப் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, ஸோ நம்ம ப்ரெசன்ட் லைஃபுக்கு போகிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம கூய் பொண்ணு சொன்னதை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கே ஹீரோக்கு ஒஃபீஷியலாக ப்ரப்போஸ் பண்ணி மனசார டேட்டிங் போனால் மட்டும்தான் இவங்க ப்ரெசன்ட் லைஃபுக்கு போக முடியும். ஸோ அதனால் ஹீரோ கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிகிட்டு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஹீரோயின் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம 2 பேர் டேட்டிங் போகலாமான்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் பேனு முடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறேன், நம்ம 2 பேர் டேட்டிங் போனால் நீ டைம் ட்ராவல் பண்ணி உன்னோட ப்ரெசன்ட் லைஃபுக்கு போயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க, இல்லை அதை பற்றி நான் நல்லா விசாரிச்சுட்டேன், ஆக்சுவலாக இந்த கூயின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் தான் இந்த ஃபோட்டோவில் சாபம் விட்டுருக்கா, ஸோ அதனால தான் எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இப்போ நான் ஃபோட்டோவை கிழிச்சதுனால நம்ம 2 பேர் லவ் பண்ணிக்கலாம், நான் ப்ரெசன்ட் லைஃப்க்கெல்லாம் போக மாட்டேன், அந்த சாபம் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு நம்பிக்கையில் ஏதோ பொய் சொல்கிறான்னு சொல்லிட்டு, இல்லை நான் வேணால் யோசிச்சு சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறது நம்ம ஃப்ரெண்டு கேட்டாச்சா. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து வெளியே வந்துட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு கூப்பிட்டு பேசுகிறாங்க,
என்ன சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோ கிட்ட, எதுக்கு ஹீரோ கிட்ட போய் சொன்ன, என்ன நினச்சிட்டு இருக்க, நீ கோர்ஸ் கூட ஃபில்லாம் பண்ணாமல் வச்சுருக்க, ஸோ நீ வேறு ஏதோ பிளானில் இருக்க, என்ன ப்ரெசன்ட் லைஃபுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கியா, எங்கே நீ ஹாப்பியாக தானே இருக்க, நம்மளாம் ஹாப்பியாக தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு இருக்க, இல்லை நான் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டி கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இந்த சைடில் நம்ம ஃப்ரெண்டும் ஹீரோவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் புரிஞ்சிருச்சு இவ எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேரும் என்னாச்சு அவளுக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடில் நம்ம ஹீரோயின் வீட்டில் வந்து உட்காந்துட்டு ஒரே ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காங்க. ஸோ அப்போ அம்மா சாப்பாடு கொண்டு வந்துட்டு எங்கள் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் இருக்கா ஹீரோயினோடது, என்ன இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வாங்கி வச்சிருக்க, சூப்பராக மேக்கப் போடலாம் கற்றுக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பேசிட்டு, நீ பேசாம மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிடுறியா, நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்களா. இவங்களுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா இவங்க ஃப்யூச்சரில் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் தானே. ஸோ கரெக்டாக அப்பா வேறு வராரு. அம்மா கேட்குறாங்க அப்பா கிட்ட, எங்க அவங்க புள்ள வந்து என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவளுக்கு என்ன விருப்பமோ ஆகட்டுமா, நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ரொம்ப சப்போர்ட்டிங்காக கேரிங்காக பேசிக்கிட்டு இருக்காங்களா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவங்க ப்ரெசன்ட் லைஃப்பில் இருக்கிற அம்மா அப்பா ஞாபகம் வந்துடுச்சு. எவ்வளோ கேரிங்காக நம்ம கூட இருந்தாங்க, ஸோ நம்ம திரும்பி போயாகணும்னு சொல்லிட்டு இவங்க மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் எங்கள் ஹீரோ கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், மறைச்சது என் தப்பு தான், ஆனால் நான் என்னோட ரியல் லைஃப்க்கு போயாகணும், அங்கே தான் என்னோட ரியல் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் அம்மா அப்பாலாம் இருக்காங்க, என்னை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க, ஸோ நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அது உன்னோட முடிவு, நான் ஃபுல் சப்போர்ட்டையும் உனக்காக பண்ணுவேன், உனக்கு என்ன ப்ரப்போஸ் பண்ணி ஆஃபீஸில் டேட்டிங் போனோம் அவ்வளோதானே, ஆனால் இன்றைக்கி என்னால் பண்ண முடியாது, நாளைக்கு நம்ம கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹீரோ சொல்லிட்டாரு. ஸோ எங்கள் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற ஹீரோயினுக்கு வந்து இவங்க லெட்டர் எழுதி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் மேக்கப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் எல்லாம் ஒரு டப்பால் எழுதி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. ஸோ அப்போ ஃப்ரெண்டு வராங்க, பொட்டி பொட்டிக்கையெல்லாம் பேக் பண்ணிவிட்டு, நான் இங்கே தான் தூங்க போகிறேனே இன்றைக்கி நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஏன்னா இன்றைக்கி தான் கடைசியாக நம்ம ஹீரோயின் கூட தூங்க முடியும். ஸோ இங்கே வந்து அப்படியே ஜாலியாக விளாண்டுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு அங்கே தூங்கியாச்சு. ஸோ இப்போ ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு நீ கிளம்பிடுவதானே, நம்ம இத்தனை நாள் சேகரித்த மெமரிஸ் எல்லாமே போயிடும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ அங்கே போனதுக்கப்புறமும் நம்ம எதையுமே மறக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி கட்டினா விடிஞ்சிருச்சு. எங்கள் ஹீரோயின் கிளாஸுக்கு வந்துட்டு கடைசியாக எல்லாருக்கிட்ட குட் பை சொல்கிற மாதிரி அவங்கக்கிட்ட மேக்கப் போட்டு அப்படியே ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்களா. ஸோ இப்போ ஹீரோவும் ஃப்ரெண்டும் வராங்க. அவங்களுக்கு பார்த்துக்க ஒரே ஃபீலிங்காக இருக்குது, என்னது இது ஃபேரவல் மாதிரி இவ பண்ணிக்கிட்டு இருக்கா, இது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு இவங்களுக்கு தெரில. ஸோ ஏதோ ஒன்று நம்ம பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு, ஆமாம் அது என்னமோ கூயின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருந்தால, அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ கேட்குறாரு. சரி ஓகே பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ அந்த குய் பண்ணிக்கிட்டே பேசுகிறாங்க. தயவு செஞ்சு ஹீரோயின் இந்த உலகத்திலே இருக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் முடியாது, அவள் வந்து அந்த உலகத்துக்கு போய் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிறா. ஸோ அவங்க வந்து எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, பேசி பார்க்குறாங்க, ஆனால் வந்து சுத்தமாக ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஸோ அப்போ ஃப்ரெண்டு கேட்குறாங்க, என்னாச்சு, அவளை ஏன் இப்படி பழி வாங்குற, அவள் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அவள் என்ன பண்ணாளா, அவள் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ என் கூட பேசுகிறதே இல்லை, நம்ம 2 பேரும் சின்ன வயசில் ஸ்கூலில் எவ்வளோ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், ஆனால் அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பேசுகிறதே இல்லை, உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீ ஃபோட்டோவெல்லாம் காமிச்ச, அப்போவே எனக்கு செம கடுப்பாக இருந்துச்சு, ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன், நீ என்கிட்ட கரெக்டாகவே பேசுறது இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ நம்ம ஃப்ரெண்டும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்களா. ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு கிட்ட வந்து அவ்வளோக்கா பேசுறதில்ல போல். ஸோ அதனால் இவள் ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ அதனால தான் எவ்வளோ கோவமும். ஸோ அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கள் ஃப்ரெண்டு வந்து சாரி கேட்குறாங்க, சாரி நான் அது தெரிஞ்சு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு நிமிஷம், நீ அந்த ஃபோட்டோவில் தானே சாபம் முட்டை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறா, குய் பொண்ணு. சரி ஓகே, அந்த ஃபோட்டோ இப்போ யார்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. இவர் யோசிச்சுட்டு அடிச்சு பிடிச்சி ஓடுறாரு. கிளாஸுக்கு போய் பார்த்தா அங்கே ஹீரோயினை காணோம், எங்கடா போனான்னு சொல்லிட்டு தேடுன்னு தேடுறாரு. ஸோ ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டாரு, இங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஹீரோ போய் பேசுகிறாரு, சரி ஓகே உனக்கு உன்னோட உலகத்துக்கு போகணும் தானே, அதுக்கு முன்னாடி நம்ம 3 பேர் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்ல, ஸோ அந்த ஃபோட்டோவை காமிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ கேட்குறாரு. சரி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோனை எடுத்து கொடுக்குறாங்களா. இவர் பார்த்துட்டு, இதை பாரு உனக்கு உன்னோட ப்ரெசண்ட்டுக்கு போகணும், ஆனால் எனக்கு வந்து இந்த சுச்சுவேஷன் மாறக்கூடாது, நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஃபோட்டோவை கிழிச்சிட்டாரு. ஸோ கிழிச்சதுக்கப்புறமே டக்குன்னு அந்த திரும்பி அந்த லைட் மாதிரி ஃபார்ம் ஆகி எல்லாருமே மறைய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் இவங்க திரும்பி அந்த ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல, ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. இப்போ 3 பேருக்குமே ஞாபகம் இருக்குது என்னெல்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ 3 பேருமே டைம் ட்ராவல் பண்ணிவிட்டு இந்த டைமுக்கு வந்துட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. நிஜமாவே நம்ம டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டோம், இதை பாரு இப்போ தான் நம்ம ஃபோட்டோ வேறு எடுக்கிறோம், இப்போ நான் இந்த ஃபோட்டோவை குய்கிட்ட கொடுக்கலன்னா அந்த சாபம் வராது, ஸோ நம்ம எல்லாருமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் மட்டும் சோகமாகவே இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோனுக்கு வந்து இவங்க ப்ரெசென்ட் லைஃபுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு உண்மையாகவே தோணுது. ஸோ சொல்கிறாங்க, இது வந்து ஆக்சுவலாக நான் இல்லை, நான் என்னோடய பாஸ்ட்டை ஸ்கிப் பண்ண முடியாது, என்னோடய பாஸ்ட்டில் நடந்த சிச்சுவேஷனால தான் நான் இப்போ ப்ரெசென்ட்டில் இந்த மாதிரி இருக்கேன், ஸோ நான் கண்டிப்பாக ப்ரெசென்ட் லைஃப்பை வாழ்ந்தே ஆகணும், அந்த லைஃப் ரொம்பவே அழகாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க
இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் ஹீரோக்கு புரியுது, சார் உன்னோட ஃபீலிங்ஸை கேட்காம நான் கிழிச்சிருக்க கூடாது. சரி ஓகே எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கள் ஃப்ரெண்டு வந்து அந்த ஃபோட்டோவை குய் பொண்ணு கிட்ட கெடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ ஹீரோயினும் கூடவே தான் போகிறாங்க. அவங்க வெளியே நின்றுக்கிறாங்க. ஸோ எங்கள் ஃப்ரெண்டு வந்து உள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. போன வாட்டி சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ ஹீரோ கிட்ட சகஜமாக பேசுகிற மாதிரி ஏதோ ஸ்பெல் வந்து யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. போன வாட்டி கொடுத்த மாதிரியே. அதுக்கப்புறம் இந்த வாட்டி குய் பொண்ணு கிட்ட நீ எப்பயுமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கூட டேட்டிங் போகிறதுக்காக கிளம்புறாங்க. ஸோ எங்கள் அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து அப்படியே அன்பாக பேசிக்கிட்டு இருக்காங்களா, இவங்களுக்கு ஒரே ஃபீலிங்காக இருக்குது இவங்களை விட்டு பிரிய போகிறோமேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ எங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கடைசியாக பேசிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்டு கிட்ட வேறு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு சொல்கிறாங்க நம்ம 2 பேரும் நம்மளை மறக்காமல் இருந்தாலே ஓகே தான், இதெல்லாமே ஞாபகம் இருந்து அழகாக இருக்கும்ல, என்னால் முடிஞ்சால் நான் இப்போ உங்க கூட டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் ஃப்ரெண்டு கிட்ட டாடா பை பை சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க எங்கள் ஹீரோ கூட டேட்டிங் போகிறக்காக. நான் நிறைய வாட்டி கனவு காணியிருக்கேன் அவங்க கூட டேட்டிங் போகிற மாதிரி, ஆனால் இப்போ தான் ரியல் லைஃப்பில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஓகே அப்போ நீ எப்படியெல்லாம் கனவு காணியோ அப்படியெல்லாம் எனக்கு என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஸோ ஒரே என்ஜாய்மெண்ட் தான், வெளியே போகிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ கடைசியாக ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வியூ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. 12 வருஷத்துக்கு கழிச்சும் இதே மாதிரி இந்த இடம் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரா. சில விஷயம் நம்மளுக்கு மாறாமல் இருந்தாலே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தோணும், ஆனால் வேறு வழி இல்லை அது மாறி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. ஸோ இப்போ ஹீரோயின் கேட்குறாங்க நான் ப்ரெசென்ட் லைஃப் போனதுக்கப்புறம் நான் வந்து மீட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பாக நீ என்னை மீட் பண்ணணும், நான் எப்பயுமே உன்னை தான் நினச்சிட்டு இருப்பேன், எப்பயுமே உன்னை தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இங்கே ஹீரோயின் என் மனசுக்குள்ள எப்பயுமே நீ தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. ஸோ அப்படி கட்டினா அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணார்ல நம்ம ஹீரோ. ஸோ அதே இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நினச்சி பார்க்குறாங்க இதே சுச்சுவேஷனில் தான் நீ என்னை ரிஜெக்ட் பண்ண, ஆனால் இப்போ நான் ஆளே மாறிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஃபைனலாக ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிட்டு அவரும் ப்ரப்போஸ் பண்ணுறாரா. ஸோ அப்போ டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்த்தா அவங்க ஃபோட்டோ கிழிச்சிட்டு இருந்தாங்கல்ல, ஸோ அந்த சுச்சுவேஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபோட்டோ கிழிஞ்சிருக்கு. என்னடா ஆச்சு எல்லாமே கனவு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கு. யாரான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு. ஸோ இப்போ ஹீரோயின் வந்து நினச்சி பார்க்குறாங்க ஆக்சுவலாக சண்டை போட்டு தான் நீங்கள் வந்து உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ சாரி கேட்குறாங்க, நான் தெரியாமல் அப்படியே சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க ஆக்சுவலாக நான் இன்னும் ஹீரோவை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அவரை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா சரி ஓகே நான் தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். சரி ஓகே இப்போ என்ன பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் அவரை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயினே சொல்கிறாங்க. ஸோ உடனே இவங்க பழைய ஃபோனெல்லாம் எடுத்து பழைய நோட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஹீரோவோட நம்பர் எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்பர் கிடைக்குது, ஆனால் கால் பண்ணால் அவர் நம்பர் வந்து நாட் ரீச்சபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டோட நம்பர் இருக்கா. ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அடுத்த நாள் அங்கே போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வராரு ஹீரோவோட ஃப்ரெண்டு, இவங்க கிளாஸ்மேட்ஸ் தான். ஸோ பார்த்துட்டு இப்படி இருக்க அப்படி இப்படிலாம் பேசிட்டு இந்த மாதிரி ஹீரோ கூட நீ இன்னும் டச்சில் இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் கேட்குறாங்க. அவன் கூட நான் அவ்வளோக்கா டச்சில் இல்லை, அவன் வந்து அப்ராடில் போய் படிக்க போயிட்டான், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசுறதில்லன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது, பரவாயில்ல ஹீரோ அப்ராடில் போய் அவரோட எய்ம் அச்சீவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி கட்டினா ரொம்ப நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஸோ இங்கே எல்லாருமே எங்கேயோ வெளியே வந்திருக்காங்க போல், சும்மா கெட் டுகெதர் மாதிரி. ஸோ இந்த சைடில் ஹீரோயினை காட்டுறாங்க. எந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கடைசியாக நின்று பேசிட்டு இருந்தாங்கல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ வருவாரா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ டக்குன்னு யாரோ கூப்பிட்றாங்க, யாரான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ. இவங்க ஷாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு இந்த இடம் நம்ம ஏற்கனவே மீட் பண்ண மாதிரியே தோணுது, நான் இங்கே ஏற்கனவே வந்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது, ஏதோ தேஜாவு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் இங்கே ஏற்கனவே பேசியிருக்கோம் போலே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஃபஸ்ட்டு நடந்த சிச்சுவேஷன் எல்லாமே லைட்டாக ஞாபகம் இருக்குது போல், ஏதோ ஒரு மெமரிஸ் மாதிரி. இல்லை அப்படிலாம் எதுவும் இருக்காது, இதெல்லாம் என்னோட இமேஜினேஷன் சொல்லிட்டு இங்கே ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரா. இல்லை அது இமேஜினேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரா. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, என்னடா நடக்குது இங்கே, என்னடா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க. ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஸோ எல்லாருமே கேதர் பண்ணி அப்படியே பேசி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஹீரோ ஹீரோனும் தனியாக வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு என்னால் நம்பவே முடியல, நான் சும்மா இது இமேஜினேஷன் நினச்சிட்டு இருந்தேன், நம்ம 2 பேர் ஏற்கனவே நீங்கள் பேசினது எல்லாமே உனக்கும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமாம் நான் டைம் ட்ராவல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. ஸோ இப்போ ஹீரோ சொல்கிறாரு எனக்கு இன்னொன்று வேறு ஞாபகம் இருக்குது நீ சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயின் யோசிக்கிறாங்க. எனக்கும் ஞாபகம் இருக்குது, எனக்கு உன்னை கடைசி வரைக்கும் பிடிக்கும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் சொல்ல. ஸோ 2 பேருக்குமே கிட்டத்தட்ட எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஸோ ஃபைனலாக ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க 2 பேருமே. ஸோ அப்படியே அந்த வெப்சீரிஸையும் முடிக்கிறாங்க. சுவாரஸ்யமான கதைகளை கவனிக்க எங்களோட ட்ராமா கேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, see you. Tata. Bye bye.